அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இல்லாத டைமில் தர்ஷன் கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கு இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிகுணசேகரனும் சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் போய் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதிகுணசேகரன் சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் போய் இதை வைக்கலாமா வேண்டாமான்னு யோசனைலாம் கேட்கக்கூடாது, முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஈஸ்வரியும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிகுணசேகரன் எல்லாரையும் ஹாலில் கூப்பிட்டு ஈஸ்வரி ஆசைப்பட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அப்போது நந்தினி, ஜனனி, ரேணுகா கிட்டலாம் உங்களுக்குலாம் ஓகேவா சொல்லி கேட்குறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ விசாலாட்சி சொல்கிறாங்க, நல்ல நாள்லாம் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதிகுணசேகரன், சரிம்மா பார்த்துடலாம், அடுத்த வாரத்தில் ஏதாவது நல்ல நாள் வருதான்னு பார்த்து அப்பயே இதை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆதிகுணசேகரன் கதிர்கிட்ட, இந்த அறிவுக்கரசி கல்யாணத்தை ஏதோ பதிவு பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அதை முதல்ல கேன்சல் பண்ணோம், அப்படியே இந்த கல்யாணத்தையும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஜனனி பார்கவியை கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. அப்போ ஜனனி பார்கவி கிட்ட பேசுகிறாங்க, இந்த கல்யாண விஷயத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற, உன் மனசில் என்ன இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சக்தி சொல்கிறாரு, இது நல்ல முடிவாக தான் எனக்கு தெரியுது, ஈஸ்வரியனையும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜனனி சொல்கிறாங்க, நல்ல முடிவாக இருக்கட்டும், நம்மளே எல்லாத்தையும் முடிவெடுக்கக்கூடாது, பார்கவி என்ன நினைக்கிறான்னு கேட்போம், மனசில் இருக்கிறத சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்கவி சொல்கிறாங்க, என் அப்பாவை கொண்டவங்களே என்கிட்ட வந்து நார்மலாக பேசுகிறாங்க, நானும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்ககிட்ட நார்மலாக பேசுகிறேன், என் எமோஷ்னல் எல்லாம் செத்து போச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பக்கத்துலேருந்து கேட்குற தர்ஷன் கோவம் வந்து, இவளுக்கு இதான் பிரச்சனை, இப்போ இவ்வளோ மாதிரியே நானும் ஆகணும்னு இவன் நினைக்கிறா போல அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸ்வரி நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுமா, இல்லை ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றது அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.